Hello குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெரினாஸ் டுட்டோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன யூனிட் பார்க்க போறோம்னா செகண்ட் யூனிட் ஆரம்பிச்சாச்சு, மை ஹாபிஸ். இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் லெசனை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிற லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மேட்ச் தேர் ஹாபீஸ். அவங்களோட ஹாபீஸை மேட்ச் பண்ணுங்க. இங்கே பசங்க இருக்காங்க இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல அமுதன் வினோத்லாம். ஸோ அவங்களோட ஹாபீஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது சைக்கிளிங்கா, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நான் சைக்கிளிங்கை மேட்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறானோ நான் அதை மேட்ச் பண்ணிட்டேன் கார்டனிங்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காளா. ஸோ நான் ஸ்விம்மிங்கை மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இது ஈஸியாக மேட்ச் தேர் ஹாபீஸ் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டேஷ் இஸ் எ டூ இட் யுவர் செல்ஃப் கிட். யாருங்கிறது டூ இட் யுவர் செல்ஃப் கிட் யாரு, வினோத்துங்கிறவன் தான் டூ இட் யுவர் செல்ஃப் கிட். அப்போ ஆன்சர் என்னன்னு வரும், என்னன்னு எழுதணும் அப்படின்னா வினோத் அப்படின்னு நம்ம எழுதணும். வினோத், ஆப்ஷன் பி வினோத்தை நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரோசி டேஷ் ஏ பைசைக்கிள். ரோசி பைசைக்கிள் என்ன பண்ணுவா, ரைட் பண்ணுவா. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ரைட்ஸ். ஓகேங்களா? அதை நம்ம ஆப்ஷன்ல டிக் பண்ணிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ராஜு லவ்ஸ். ராஜுக்கு என்ன பிடிக்கும், குக் பண்றது பிடிக்கும். ஸோ ராஜு லவ்ஸ் குக்கிங். ஸோ நம்ம ஆன்சர்ல என்ன எழுதணும்னா குக்கிங். இதோட சூஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். நீங்க மேலே படிச்சிருப்பீங்கல்ல, யாரை கிளாத்தை தைச்சான்னு, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்க்குறோம். ஹூ சீவ்ஸ் த கிளாத். கிளாத்தை யார் சீவ் பண்ணா அப்படின்னா அலியா. அலியா இல்லைன்னா ஆலியான்னு சொல்லலாம். ஓகேவா? ஆலியா சீவ்ஸ் த கிளாத். இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. யாரு கிளாத்தை தைச்சா அப்படின்னா ஆலியா. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் டஸ் மேகலை டூ வித் எல்டர்ஸ். மேகலை பெரியவங்களோட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்தாளா. ஸோ மேகலை ஸ்விம்ஸ். ஓகேங்களா? ஸ்விம்ஸ் வித் எல்டர்ஸ். ஓகேங்களா? இதோட செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு டஸ் ராஜு ஹெல்ப் ஹிஸ் மதர். ராஜு அவங்க அம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணா. ராஜு வீட்டில் அவங்க அம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணா அப்படின்னா, அவன் பருப்பை கழுவி கொடுக்கறது, அப்புறம் சிம்பிள் டிஷ் அவன் பண்ணான். ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க, ராஜு ஹெல்ப்ஸ் பை cleaning grains and prepare few simple dishes. அவங்க அம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணா அப்படின்னா, கிரெயின்ஸை கழுவி கொடுத்தான், அப்புறம் சீரியல்ஸை கழுவி கொடுத்தான், அண்ட் சில நேரம் அவன் சிம்பிளான டிஷ்ஷும் பண்ணுவான். அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வாட் டஸ் எ டிஐஒய் கிட் ரெஃபர் டு. டிஐஒய் கிட்னா அப்படின்னா கொஸ்டின்ல இருக்கு இல்லையா, டிஐஒய் கிட் ரெஃபர் டு அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுத வேண்டியதான். எழுதிட்டு டிஐஒய் ஓகேங்களா, கிட் ரெஃபர்ஸ் டு. ஓகேங்களா? அது என்னன்னா, டிக்கு டூ, ஐக்கு இட், யூக்கு என்னது, சாரி ஒய்க்கு யுவர் செல்ஃப். அப்போ டிஐஒய் கிட் என்னதை ரெஃபர் பண்ணுது, டூ இட் யுவர் செல்ஃப்
கிட்டுங்கிறத ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது டிஐஒய் கிட்னா என்னென்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிட்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட ஹாபி என்னன்னு கேட்குறாங்க. உங்களோட ஹாபி என்ன? குக்கிங், பைசைக்கிள் ரைடிங், இந்த மாதிரி எது வேணாலும் எழுதலாம். மை ஹாபி இஸ், நான் என்ன எழுதுறேன்னா குக்கிங் அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கோ அந்த ஹாபியை நீங்கள் எழுதலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு லெட்டஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் பில்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ்னால் என்னப்பா? ஹோமோஃபோன்ஸ்னால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து சேல், இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது தெரியும். இப்போ டெசர்ட்னு வச்சுக்கோங்களேன். டெசர்ட்னா பாலைவனம்னு தெரியும் இல்லையா? சேம் இதையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம். அதாவது ஸ்வீட்டு அப்படிங்கிறது, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் டெசர்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே டெசர்ட்னு சொல்கிறோம், இதுவுமே டெசர்ட்னு சொல்கிறோம். ஆனால் அதோட ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது பாருங்கள். DESERTங்கிறது மட்டும்தான் இதோட ஸ்பெல்லிங். இதில் டபுள் எஸ், அதாவது 2 எஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஹோமோஃபோன்ஸுங்கிறது சேம் சவுண்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கில் இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸசைஸ் பார்ப்போம் பாருங்கள். லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்ட். அதாவது பிக்சரை பார்த்து நீங்கள் கரெக்ட் வேர்டை என்ன பண்ணணும், டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிக் பண்ணிடலாமா? இது என்ன? மான் தானே. இது டீர் இருக்குது, இதுவும் டியர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஆன்சர். இது பாருங்கள், ஐ, இந்த ஐ இருக்குது, EYE ஐ இருக்குது. ஐனா நான் அர்த்தம், இந்த ஐனா கண்ணா. ஸோ இது பாருங்கள், பை, BUY பைன்னு இருக்குது. பைனா இப்படிக்கு இப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற பை வரும். அதாவது நீங்கள் இங்கிலீஷ் கிராமரில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பை. இது பாருங்கள், இது வாங்குறான் இல்லையா, ஸோ ஆன்சர் இந்த பை தான் வரும், BUY பை. இது பாருங்கள், மீட்னா இறைச்சி அப்படின்னு வரும். ஆனால் மீட்னா இந்த மீட்னா சந்திக்கிறது. இது பாருங்கள், 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மீட் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், வேஸ்ட், வேஸ்ட். இது பாருங்க, வேஸ்ட்னா என்ன? குப்பை. ஸோ இதுதான் ஆன்சர். வேஸ்ட்னா இடுப்பு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இந்த வயசுன்னு அர்த்தம். ஓகே, இதை பாருங்க, ரைட், இந்த ரைட். ரைட்னா என்னன்னா சரி. ஓகேவா? சரிப்பா அப்படிங்கிறது ரைட் வரும், இல்லைனா ரைட் சைடுக்கும் இந்த ரைட் வரும். இது எழுதுறது, ஸோ இதுதான் எழுதித்தானே இருக்காங்க, ஸோ இதுதான் ஆன்சர். இதோட டிக் த கரெக்ட் வேர்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்க, கனெக்ட் அண்ட் ரைட் த ஹோமோஃபோன்ஸ் இன் த பாக்ஸ். அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணி அது என்ன ஹோமோஃபோன்ஸ்ன்னு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன ஹோமோஃபோன்ஸ்ன்னு நம்ம எழுதிடலாம். எழுதிட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது என்ன? மாவு தானே. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னு வரும். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா ஃப்ளோர்னு வரும். FLOUR, ஃப்ளோர்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பார்க்குறான் இல்லையா, ஸோ சீன்னு வரும், SEE சீன்னு வரும். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணிட்டான், அவன் ஜெயிச்சிட்டான், ஸோ வான் அப்படின்னு வரும். ஓகேவா? WON, வான்னு வரும். இப்போது நம்ம என்ன எழுதியாச்சு, என்ன இங்கே நடக்குது, என்ன பிக்சர் இருக்குங்கிறத நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். எப்படி ஹோமோஃபோன்ஸுங்க சொன்னேன், சேம் சவுண்டில் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருக்கும்னு பார்த்தீங்களா? இப்போ சி பாருங்கள், இதையும் நம்ம என்னன்னு தான் சொன்னோம், சீன்னு தான் சொன்னோம். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இதை பாருங்கள், 1 அப்படின்னு நம்ம சொன்னோம், இதையும் 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம், இதையும் ஃப்ளார்னு சொல்லுவோம். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிட்டா இப்போ கனெக்ட் அண்ட் ரைட் த ஹோமோஃபோன்ஸ் இன் த பாக்ஸ் B செக்ஷன் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, C செக்ஷன் இருக்கா? C செக்ஷன்ல பாருங்க, ரைட் த ஹோமோஃபோன் ஃபார் த கிவன் வேர்ட் அண்ட் ட்ரா த பிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ சன்னுனா என்ன? இவங்களோட மகன் அப்படின்னு அர்த்தம். மகன்ங்கிறது தான் சன்னுன்னு அர்த்தம். ஸோ நம்ம சேம் சவுண்ட்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், சன்னுங்கிறது சூரியனை படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ SUN அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணலாமா? ஃபில் பண்ணிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், சன்னை ட்ரா பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, நான் இப்போதைக்கு பண்ணுறேன், பாருங்கள், நீங்கள் அழகாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது சன்னை நான் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, இப்படின்னு நீங்கள் கண்டினியூவாக போட வேண்டியதான்.
போட்டால் அழகான சன் வந்துரும்ப்பா. ஓகேங்களா? இது ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் பண்ணால் அழகாக இருக்கும். ஓகேங்களா? உள்ளாரெலாம் கலர் அடிச்சுக்கோங்க. நீங்கள் 4th படிக்கிறீங்க, சூரியன் வரைய தெரியாமல் இருக்காது. ஓகே, நான் இதில் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உள்ளார ஆரஞ்சு கலர் மாரி அடிச்சிருவோமா? மஞ்சிருச்சு. அப்பா சூரியன் வந்துருச்சா? அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. அந்த ஹோமோஃபோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, இப்போது இந்த செக்ஷனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் இருக்குது பாருங்கள். டி செக்ஷனில் பிக் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஹோமோஃபோன்ஸ். நான் கொடுத்துருக்க ஹோமோஃபோன்லேருந்து கரெக்ட் ஆப்ஷனை நீங்கள் பிக் பண்ணுங்க, எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஐ சாய நான் பார்த்தேன் டேஷ் ஆன் த ஃப்ளவர். ஃப்ளவரில் நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். என்ன? பி. பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னா பி. இந்த பி வரும். இந்த பின்னா என்ன தெரியுமா? எப்படி சொல்கிறது, எப்படி ஹனி பி இருக்கு இல்லையா, தேன் பூச்சி, அது சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ த விண்ட் டேஷ் ஆஃப் த லீவ்ஸ். அந்த லீவ்ஸ்லேருந்து விண்ட் என்ன ஆச்சு? விண்டுனா காற்று வந்துச்சு இல்லையா, ஸோ ப்ளீவ்னு வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் என்ன ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு இல்லையா, ப்ளீவ், அதுதான் வரும். BLEW. ஓகேவா? ஸோ நம்ம அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ப்ளீவை நான் டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் டிட் யூ டேஷ் அட் த ஸ்டோர். நீங்கள் ஸ்டோரில் என்ன வாங்கினீங்க அப்படின்னு தானே கேட்குவாங்க. ஸோ பை, BUY, பைங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்க. யூ ஷுட் நெவர் டேஷ் டு யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லவே கூடாது அப்படிங்கிறது தானே வரும். ஸோ LIE, லைங்கிறது ஆன்சர். LIEனா என்ன? பொய். ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பொய் சொல்லவே கூடாது, அது ஒரு பேட் ஹேபிட். இதோட இந்த டி எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லெசனோட நம்ம என்னது புக் பேக் கொஷின் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.